ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே தான் தக்காளி சட்னி செய்வோம், ஆனால் சில டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து இல்லைன்னா கருப்பு உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன பல்ல இருந்துச்சுன்னா ஒரு 8 பல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இது லைட்டாக தாளித்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த பூண்டு காஞ்ச மிளகாய் வந்து லைட்டாக கலர் மாதிரி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாக ஆகணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இதில் 4 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை விட டபுளாக சேர்க்கணும், அப்போ தான் தக்காளி சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் காரம் இருக்காது, கலர் நல்லா சூப்பராக கொடுக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி தக்காளியில் புளிப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை சேர்க்குறப்போ சட்னிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியணும், அப்போ தான் சட்னிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சட்னி இதோடு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான தக்காளி சட்னி ரெடி. இது சுட சுட இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.